அனைவருக்கும் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா கவனிங்க, பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குன்னா கொடை பிடிச்சிக்கலாம், பொடி சூடுனா செருப்பு போடலாம். அதே போல நம்ம வந்து பாழத்துக்காக நம்ம வந்து வீடு கட்டிக்கிறோம். மழை வெயில்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாத்துக்காக நம்ம அந்த காலத்துல இருந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு ஒரு பரிகாரமா தான் படுத்துக்கிறோம். குளிர் அடிக்குன்னா நம்ம வந்து சொட்டர் போட்டுக்கிறோம். இப்படி நம்மளை அறியாமையே சில பரிகாரங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். இதுல வந்து தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்றது, மாந்திரிக பரிகாரங்கள் 2 விதமா இருக்கு. அப்புறம் ஆலய பரிகாரங்கள் 3 விதம் வச்சு. இப்ப தாந்திரிகம் அப்படின்றது வந்து என்ன பாத்தீங்கன்னா, நீங்க திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. திருவிளையாடல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை யார் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் பழம், ஞான பழம். ஒரு பழம் தான், அது வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும். இந்த உலகத்தை யார் சுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முருகன் என்ன பண்ணாருன்னா மயில் வாகனம் வந்துட்டு சுத்தி வராரு. விநாயகர் என்ன பண்ணாரு, அம்மையப்பன் தான் உலகம், இந்த உலகம் தான் அம்மையப்பன். அம்மையப்பனை சுத்தி வந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. இப்ப அம்மையப்பனை இந்த இடத்துல சுத்தி வந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டது தாந்திரிக பரிகாரம். மாந்திரிகன்றது என்னன்னா மயில் மேல ஏறி சுத்தி வந்தது. இப்ப எதுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களே. அது போல இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து ஐயா வந்து சூப்பரா ஒரு 40 வருட அனுபவம். அவரால் என்னென்ன தேட முடியுமோ தேடுதல் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு பரிகாரத்துல மிகச்சிறந்த பரிகாரம் நிபுணராக இருக்கிறாரு. ஐயா அவர்கள் வந்து 1 மணி நேரம் பேச போறாரு. அதுவும் தாந்திரிக பரிகாரம் தலைப்புல பேசுறாரு. அற்புதமா இருக்கும். இது எண்ணியல் பரிகாரங்கள் இல்லையா, எல்லாமே நம்பர். யாராவது 12ஆம் தேதி கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. 8ஆம் தேதி 8ஆம் நம்பர் வண்டி வாங்குவாங்கன்னா வாங்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனால இந்த எண்களுக்கு வடிவம் உண்டு இல்லையா. அதன் அடிப்படையில எண்ணியல் பரிகாரங்கள், எண்ணியல் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். கையில் கரகோசை எழுப்புங்க. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஐயா வந்து சொல்றதை எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை நான் சொல்லுவோம் வகுப்புலையும் அதே மாதிரி தான். அதை வந்து நீங்க வந்து கேட்கலன்னா அதுக்கப்புறம் தெரியாது. பாருங்க, அம்மான்ற வார்த்தை 2, அப்பான்ற வார்த்தை 3, 2 வரும்னு சொல்லி வளர்த்துறீங்க. அதையே நம்மளுக்கு சொல்ல தெரியாத குழந்தைங்க தான் ஊமை. அதை சொல்ல தெரிஞ்சீங்கன்னா வாய் பேச தெரிஞ்சவங்க. அந்த நம்ம உச்சரிப்புல நம்ம விட்டுட்டோம்னா உங்களுக்கு 2வது கிடைக்காதுங்க. நான் இவர் எழுதி எல்லாம் சொன்னதெல்லாம் நான் விட்டுட்டு நானே தேடிட்டு இருக்கேன் தேவைப்படும் போது. அதனால தவறாம நீங்க இதை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன் தெரியுமா, இல்லைன்னா நீங்க தேவைப்படும் போது கிடைக்காது. அதையும் பத்திரமா வச்சுக்கணும். வீட்டை போயிட்டு தூக்கி அப்படியே போட்டீங்கன்னாலும் அதுவும் வேஸ்ட். கொஞ்சம் நல்லா கவனமா எடுத்துக்கோங்க. தேவைன்னா விட்டுக்காது, உங்க விருப்பம் தான். ஏன்னா அது இருக்கிறதுன்னு சொன்னேன். நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு நடைபெறுகிறது, உங்களுக்கு நடைபெறுகிறது. நீங்க ஒரு சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த நிறுவனத்தின் வராகமிகர் ஜோதிட நிலையத்தின் பேராசிரியர் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லையன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நம்முடைய கவியரசன் அவர்களுக்கும் இங்கு இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளவும் இந்த ஜோதிடத்தில் நாம் முத்திரை பதிப்போம் என்ற ஆர்வத்துடன் வந்திருக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கடந்த இந்த மாலை வணக்கத்தை, இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பை எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, எண்ணியல் சூட்சுமங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த எண்ணியல் சூட்சுமங்கள் அப்படின்ற தலைப்பு ஒரு பெரிய அரிய பொக்கிஷம். இந்த தலைப்பு ஒரு ஜாதகத்தில் ஜோதிடம் தவறு செய்தாலும் இந்த எண்கள் தவறு செய்யாது அப்படின்றத நிசத்திரமாக இந்த எண்கள் உங்களை வேலை செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் ஆங்கில தேதி வேலை செய்கிறது என்பதை இதுவரையிலும் நாம கணக்கில் எடுக்கவில்லை. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது. ஒரு மனிதனுக்கு பெயர், அதுக்கடுத்தது உங்களுடைய எண்கள். இன்னைக்கு காலை 6 மணிக்கு உதயம்,
மாலை 6 மணிக்கு மறைவு, மதியம் 2 மணிக்கு மீட்டிங், 1 மணிக்கு சாப்பாடு, இப்படிதான் சொல்றமே தவிர மிதுன ராசியில சோறு, கடக ராசியில சாப்பாடு யாரும் சொல்லல. அப்படி இருக்கும்போது இது எண்கள் உலகை ஆளுது, எண்கள் நமது கண்கள், எண்ணியல் மகத்துவங்கள் அதிகம் என்பதை சுட்டி காட்டதான் நான் இந்த எண்ணியல் சூட்சமத்தை தலைப்பா கொடுத்துருக்கிறாங்க. இந்த எண்ணியில கிட்டத்தட்ட நாங்க ஒரு 40 வருடமாக ஆராய்ச்சி அதுல என்னென்ன எண்கள் என்னென்ன மாதிரிலாம் இந்த வாழ்க்கையில நடக்குது, என்னென்ன நிலையில ஒரு மனிதனை செயலாக்கம் பண்ணுது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிதான் இந்த எண்ணியலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நான் கண்டுபிடிக்கல, சாரி. இந்த எண்ணியல் என்பது அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு, ராஜராஜன் காலத்திலே கண்டுபிடிச்சு, அதற்கடுத்து சேதுராமன் பண்டிட் அப்படின்றத தமிழ்நாட்டில் இந்த எண்ணியல் ஜோதிடத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கடுத்து நிறைய குருமார்கள் இந்த எண்ணியலை கத்துக்கிட்டு அந்த எண்ணியல் தொடர்பாக தான் நாங்களும் தெரிஞ்சு புத்தகத்தின் வாயிலாக தான் நாங்களும் படிச்சு இந்த வித்தைகளை உங்களுக்கு எங்களுடைய பலப்பரிச்சையை பார்த்ததுல உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் சொல்றதுக்கு உண்டான வேலையை பண்ணியிருக்கிறோம். இதுல முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க பிறந்த தேதிய முதல்ல ஆராயுங்க. ஒரு மனிதனுக்கும் பிறந்த தேதிய முக்கியம்ன்றத நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப 29/9/1962 என்னுடைய எண். அப்ப இந்த 29ன்றத 9/2/11 இதுதான் உங்களுடைய மனம், உங்களுடைய உடல். நல்லா கேட்டுங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எண்கள் தான் உங்களுடைய மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய குணம், உங்களுடைய செய்கை, உங்களுடைய எண்ணங்கள். இதை நல்லா ஃபார்முலாவை எடுத்துக்க. அதாவது 1ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவங்க யாரா இருந்தாலும் அந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல புரியுங்க. இது சூரியனுடைய எண்கள். 1, 10, 19, 28 இந்த எண்கள் சூரியனுடைய எண்கள் அப்படின்றத நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது 2, 11, 20, 29 சந்திரனுடைய எண்கள். 2, 11, 20, 29 சந்திரனுடைய எண்கள். 3, 12, 21, 30 குருவினுடைய எண்கள். 21, 30. 4, 13, 22, 31 ராகுவினுடைய நம்பர். 4, 13, 22, 31 ராகுவினுடைய நம்பர். 5, 14, 23 புதனுடைய நம்பர். 5, 14, 23 புதனுடைய நம்பர். 6, 15, 24 சுக்கிரனுடைய நம்பர். 6, 15, 24. 7, 16, 25 இது கேதுவினுடைய நம்பர். 8, 17, 26 இதெல்லாம் சனி பகவானுடைய எண்கள். 8, 17, 26 சனி பகவானுடைய எண்கள். 9, 18, 27 செவ்வாய் பகவானுடைய எண்கள். இது 9 கிரகத்தினுடைய எண்கள். இத நீங்க பின்னால காலண்டர்ல ABCD எழுத்துக்கு உங்களுக்கு எண்கள் போட்டிருப்பாங்க, அதை வச்சு இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுல இப்ப நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜோதிடம் கத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எல்லாருமே ஜெயிக்கணும். இந்த ஜெயிக்கிறதுக்கு இப்ப இந்த 2000க்கு பிற்பாடு இந்த நிலையில நிறைய பிரச்சனைகளை இந்த நாடு சந்திருக்குது, நாமளும் சந்திச்சுன்னு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய மக்கள் மத்தியில குறுகிய நாள்ல முன்னேறி குறுகிய நாள்ல ஜெயிச்சு குறுகிய நாள்ல பெரிய ஆளா ஆயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அந்த நோக்கத்துல எல்லாரும் துரிதமா எல்லாரும் ஓடி நிற்கிறாங்க இந்த உலகத்துல. இதுல எண்கள் உலகை ஆளுது அப்படின்னு சொல்றது இந்த 2000க்கு பிறகு நமக்கு செல்லுன்னு ஒண்ணு வந்துச்சு. எல்லாருக்கும் இந்த செல் எண் அப்படின்னு வந்துச்சு. இது 10 டிஜிட்டை கொண்ட செல் நம்பர். இதுல இந்த மொத்தமா நீங்க கூட்டிட்டு அதை கடைசியா டோட்டல் பண்ணீங்கன்னா அது ஒரு 2 நம்பர் வரும்.
இதோட சேர்த்து 12 நம்பர். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்னுடைய செல் நம்பர் 99 42 01 11 60. இதை கூட்டிங்கன்னா நம்பர் 32ன்னு வரும். அது ஒரு 2 நம்பர். அப்போ இந்த 12 நம்பரும் 12 ராசியா நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க செல் நம்பரை இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு செல் நம்பர் ஒருத்தர் பயன்படுத்துவார், ஒருத்தர் 5 வருஷம் பயன்படுத்துவார், ஒருத்தர் 3 வருஷம் பயன்படுத்துவார், ஒருத்தர் இப்பதான் புதுசு புதுசா நம்பரை மாத்திக்கிட்டே இருப்பார் வச்சுக்கிறார். ஆனா ஜோதிடத்துல இவருக்கு குரு திசையில அருமையான திசை, குரு நல்ல உச்சத்துல இருக்கிறாரு, உனக்கு கொட்டோன்னு கொட்ட போகுது, இப்ப நீ பெரிய ஆளா ஆக போறன்னு சொல்லி இந்த ஜோசியர் சொல்றாரு. அவரு என்ன பண்ணிட்டாரு, நமக்கு சூப்பரான நேரம், இதுக்கு மேல நமக்கு எந்த தலைவனும் இல்லை, நம்ம ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜோசியர் சொல்லிட்டாருன்னு இவரும் நல்லா நிமித்தமா போயின்னுக்கிறார். ஆனா இவர் போனாரே தவிர பெரிய பள்ளத்துல போய் தொப்புன்னு வீழ்ந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறாரு குருகாரர். என்னடா ஆச்சு இவருக்கு, ஏன் இந்த குரு இவருக்கு வேலை செய்யலன்னு பார்க்கும்போது உங்க செல் நம்பர்ல தான் பிரச்சனை இருக்குன்றத நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த எண் உலகை ஆடுதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப டெய்லி ஆக்டிவேட் பண்றோம் இந்த நம்பரை. ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டா இந்த நம்பர் போகுது. இந்த நம்பர் போன உடனே இவருடைய நம்பர் தான்றதை எடுக்கிறாரு. அந்த நம்பர் இவரை டெய்லி ஆக்டிவேட் பண்றாரு. அப்ப ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பிறந்த தேதிக்கு உங்களுடைய கூட்டு எண்ணுக்கு எந்த நம்பரை நம்ம பயன்படுத்தினா நம்ம ஜெயிக்கலான்னு தெரியாம எது டவர் கிடைக்குதோ அந்த செல் நம்பரை போய் பொறிக்க எடுக்கிறோம். எது சீக்கிரமா டவர் கிடைக்குதோ அந்த பொருள் நம்பர், எது கம்மியா இருக்குதோ அந்த செல் நம்பரை பொறிக்க எடுக்கிறோம். இப்படி நம்ம எடுத்து இன்னைக்கு நிறைய இந்த செல் நம்பர்லால நிறைய இன்னைக்கு நம்ம வீணா இருக்கிறோம். இதை தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குதான் நீங்க நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் நீங்க எடுத்துக்கிட்டு உங்க பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பெயருக்கும் நீங்க பொருந்துற மாதிரி எண்களை நீங்க அந்த செல் நம்பர்ல எடுத்து அந்த செல் நம்பரை டெய்லி உங்களால உங்க பிறந்த தேதி விதி என்ன லக்கி நம்பர் வருதோ அத்தனை முறை எழுதி அந்த செல் நம்பரை ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி ரவுண்ட் பண்ணி ஒரு தண்ணி பாட்டில ஒட்டி அந்த தண்ணியை குடிச்சு அந்த செல் நம்பரை ஒரு அட்டையிலையோ ஒரு பேப்பர்லயோ எழுதி தலைக்காணிக்கு அடியில வச்சு தூங்கி அந்த செல் நம்பரை உங்க பாக்கெட்ல எழுதி வச்சு நீங்க இப்படிலாம் பயன்படுத்தின்னு இருக்கும்போது அந்த செல் எண் உங்களை நல்ல நிலையில் கொண்டு விடும் 48 தினத்தில். இதைத்தான் முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே செல் நம்பரை கரெக்ட் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு சரியா இருக்கும், 1-2 தவறா இருக்கும். இல்ல அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியாது, அது மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா செல் நம்பரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க நம்மளாட்ட ஆளுங்க சொன்னதுல. அதுவும் நாம தான் இன்னைக்கு கிடைக்காம போனதுக்கு செல்லும் இந்த நம்பரை நாம தான். இன்னைக்கு ஹைலைட் நம்பர்லாம் வாங்கினா 1 லட்சம் வேணும் 2 லட்சம் வேணும்னு கம்பெனில கேட்கறாங்க. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த எண்களை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செல்களை மாத்தினீங்கன்னா நல்ல நிலைக்கு வரலாம். இது ஒரு ஆப்ளிகேஷன். இதற்கு அடுத்தது உங்களுடைய பெயர்கள் எல்லாருமே தாத்தா பாட்டி பெயரை வச்சுக்கிறோம், அப்பா அம்மா பெயரை வச்சுக்கிறோம், அதுக்கடுத்து முப்பாட்டம் பெயரை வச்சிருக்கிறோம். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் எல்லா பெயர்லையும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு நிறைய உதாரணம் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். பெயர்ல ரன் என்ற ஒலி வரக்கூடாது, எண்டு என்ற ஒலி வரக்கூடாது, இஷு என்ற ஒலி வரக்கூடாது, ஷி என்ற ஒலி வரக்கூடாது, டிஇ சேரக்கூடாது, டிபிள்எஸ் வரக்கூடாது. இப்படிலாம் நான் பெயர்ல நிறைய சொல்லியிருக்கிறேன். அப்போ உங்களுடைய பெயரை நீங்க ஆராய்ஞ்சு உங்க பிறந்த தேதிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஜாதக ரீதியா நமக்கு நல்லாவே தெரியும் 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்ற இடம். அப்ப இந்த 2ஆம் இடத்தையும் நம்மளுடைய 9ஆம் இடத்தையும் ஆக்டிவ் பண்ணால் பணம் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஆக்டிவ் பண்ணால் குடும்பம் நல்லா இருக்கும், மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க. 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஆக்டிவ் பண்ணால் கூட்டு தொழில் நல்லா இருக்கும். இதற்கு அடுத்தது நம்மளுடைய பாக்கியஸ்தானம் 1 4 7 10 அதே போல 1 5 9 இப்படி உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல நிலையில இருக்குதுன்னு அதையும் பாருங்க.
அந்த கிரகத்துக்கு இப்ப நம்ம நம்பர் சொல்லியிருக்கிறோம். அந்த நம்பரையும் வச்சு உங்களுக்கு அந்த பெயரை ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்ல உச்சரிப்பு செய்யாம இருக்கிறது அதுக்குதான் நியூமராலஜி அந்த நேமியாலஜி அட் புரோனாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப பெயர் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியம். அப்ப நீங்க இந்த பெயரையும் ஆராய்ஞ்சு உங்க பிறந்த தேதியை ஆராய்ஞ்சு உங்களை சரியான முறையில நீங்க பெயரை நல்ல நிலையில அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பெயரும் வேலை செய்யும். இதுவும் இந்த ஜோதிடத்துக்கு உண்டான தடைகள் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றேன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ஜாதகத்துல 30% கர்மா நீ என்ன செஞ்சாலும் போவாதுன்னு சொல்லிட்டோம். அது 10ஆம் பாவம். அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க ஜாதகத்துல? ஓம் ஜனனி ஜென்ம சௌஜானம் வர்த்தனி குல சம்பதாம் பூர்வ புண்ணியானம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எழுதாத எந்த ஜோசியரும் நம்ம ஜோதிடம் எழுதி கொடுக்கறதில்லை. அப்ப முற்பிறவியில செய்த பாப தாபங்களும் இப்பிறவியில் செய்யக்கூடிய பாவங்களும் இந்த ஜென்மத்திலே நாங்கள் போக்கி நல்ல மோட்சத்தை அடைய வேண்டும் தான் அந்த ஜாதகத்தினுடைய வார்த்தை. அப்படி இருக்கும்போது இந்த 30% கர்மா நம்மளால ஒழிக்க முடியல. மிச்ச 70% நம்ம இது மாதிரிலாம் திருத்திக்கலாம். இதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். எண்கள் வேலை செய்யுது. எண்கள் நமது கண்கள். எண்களை ஆராயுங்க. எண்களை வந்து பயன்படுத்துங்க. எண்களில் வந்து உங்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும். ஐயா இன்னைக்கு எனக்கு சனி திசையில சனி புக்து, நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கும் நிறைய விடிவு காலம் இருக்கு. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், உங்க ஜாதகத்தை வரைஞ்சி ராசி அம்சத்தை ஒரு நாளைக்கு 9 சுத்து நீங்களே சுத்துங்க பூஜை ரூம்ல வச்சு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும். அது சுத்துதோ இல்லையோ நாம சுத்துறோம் நம்ம ஜாதகத்தை. அப்படி இருக்கும்போது இதுல நல்ல பலன்கள்லாம் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் மாறும். ஏன்னா நம்மளுக்கு முதல்ல தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிடருக்கெல்லாம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பயிற்சி ராகுவே கேதுவே நமக அப்படின்ற மந்திரம் தான் நமக்கு முதல் மந்திரம். இந்த மந்திரத்தை யாரு சொன்னாலும் போய் தொழில உட்காந்து ஒரு 9 முறை சொல்லிட்டு நம்ம தொழிலை ஆரம்பிக்கும் போது நல்ல நிலை கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த செல் நம்பரையும் நீங்க சரிப்படுத்தினா நல்ல நிலையை அடையலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டிஜிட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயலாக்கத்தை சொல்லுது. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் உங்க மனம், உடல், செயல் இதெல்லாம் சொல்லுது. அப்ப அந்த 2 நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்க 2 நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லுங்க. உங்க செல்லுல ஃபர்ஸ்ட் 99 அதான் இருக்கிறது. இந்த 99 யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உண்மையிலே புத்திசாலி. நல்ல ஒரு பிரெயின் வந்து வேலை செய்யும். நல்ல எதிர்காலத்தை நோக்கணும். இன்னும் நல்ல பெரிய நிலைக்கு வரணும். நல்ல பெரிய நிலையை அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருந்துகினே இருக்கு இந்த 99. அதை விட்டுட்டு இப்ப ஒரு 63 ஜியோவில் ஒன்று வந்திருக்குது. உண்மையிலே படு பயங்கரமான நம்பர். ஏன் சார் அது அப்படி படு பயங்கரமான நம்பர்னு சொல்றோம்னா, முதல்ல சொல்லிக்கிறோம், குருவுக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு குரு பகை. அப்ப 6 3 3 6க்கு பகை, 6 3க்கு பகை. அப்படி இருக்கும்போது அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய கருத்துக்கள் பூராமே முரண்பாடாதான் இருக்கும். இதைத்தான் நம்ம இந்த நம்பர்ல நீங்க ஆக்டிவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்ப அடுத்த டிஜிட் 2வது டிஜிட் 42. இந்த 42 அப்படின்றது வந்து வருமானம், அதே போல குடும்ப நிலை, குடும்ப நட்பு, கணவன் ஸ்தானம், இதெல்லாம் இந்த நம்பர் 42 வேலை பார்க்கும். இது ஒரு பொக்கிஷமான நம்பர் சார் இந்த நியூமராலஜில. இந்த 42 இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த சுக்கிரமேட்டில் யார் ஒருத்தர் 42ன்னு தொடர்ந்து எழுதின்னு வரீங்களோ அவர்களுக்கு உடல்நிலையில் தொந்தரவுகள் இருக்காது. யார் உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள இந்த 42ஆம் நம்பரை சிகப்பு கலர்லையோ இல்லை நீல கலர்லையோ அழகா எழுதி ரவுண்ட் போட்டு விட்டுங்க. 15 நாள் எடுத்து எழுதிக்கிறவன் 10 நாள்ல ஏற்றிடுவான். அதே போல அந்த 42ஆம் நம்பரை ஒரு சீட்ல எழுதி ஒட்டி அதை ரவுண்ட் போயிட்டு அவங்க பேரை எழுதி அந்த தண்ணி பாட்டில் அவங்களுக்கு கொடுங்க. நல்ல மருந்து வேலை செய்யும்.
இது 42ஆம் நம்பருக்கு உண்டான மகிமை. அப்ப எல்லாரும் அதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 42ஆம் நம்பர் வேலை பார்க்கும். பட்டு 3ஆம் தேதி பிறந்தவங்க 42ஆம் நம்பர்ல பேர் வச்சுக்கூடாது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா குருவுக்கு உங்களுக்கு சுக்கிரன் பகை அப்படின்றதால 3ஆம் நம்பர்ல பிறந்தவங்க 6ஆம் நம்பர்ல பேரை வைக்கக்கூடாது. 6ஆம் நம்பர்ல பிறந்தவங்க 3ஆம் நம்பர்ல பேரை வைக்கக்கூடாது. இப்படி ஒரு கான்செப்ட். இதுக்கு அடுத்தது அடுத்த டிஜிட். இந்த 27 என்பது ஒரு சரியில்லாத நம்பர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது தொழில், மரியாதை, இந்த தெய்வ கடாச்சம், துணிச்சல், இதெல்லாம் சொல்லக்கூடிய லைன் அந்த 3வது டிஜிட். அப்ப இவர்களுக்கு 27 அப்படின்றது வந்திருக்குது. அப்ப 2 என்பவர் சந்திரன், 7 என்பவர் கேது. மனம் ஒரு நிலையில் இருக்காது, குழப்பமாவே இருக்கும். இந்த தொழிலை செய்யலாமா, இந்த தொழிலை கத்துக்கலாமா, இந்த தொழிலை கத்துக்க ஜோசியத்துறையை கத்துக்கலாமா, வீட்டுக்கு போடலாமா, இல்லை வேற எந்த தொழிலுக்காவது போனோம்னா அது கிடைக்குமா, இப்படி 3வது இடத்தை சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். அப்ப அதுவும் நமக்கு நல்ல நம்பரா இருந்தா இந்த தொழில வருமானமும் நல்ல நிலையும் கிடைக்கும் அப்படின்றது இந்த 3வது இடம். அடுத்து 4வது டிஜிட் 7-3. இந்த 7-3 அப்படின்றது சொத்து, சுகம், தாய், இதெல்லாம் சொல்ற இடம். நம்ம 4ஆம் இடம் தான் சொல்றோம். சொத்து, சுகம், வண்டி, வாகனம், இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப 7-3 அப்படின்னும் போது உங்க அம்மா கிட்ட உனக்கு டென்ஷனாவே இருக்கும். ஏட்டிக்கு போயிட்டாவே பேசும். ஏன்னா இந்த 7-3யும் ஒரு சிறப்பான எண்கள் இல்லை. அப்ப 7-3 நம்ம அம்மா கிட்ட நீ என்ன கொடுத்த, 5 நகை போட்டு வைப்ப, இதெல்லாம் நம்மளுடைய நிலை. இப்படி 7-3 என்பது குடும்ப நிலையில 4வது இடத்துல வரத்தால அந்த நம்பரை நம்ம நல்ல நம்பரா வச்சுக்கிட்டோம்னா சொத்து, வண்டி, வாகனம், யோகெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 5வது டிஜிட் 31. இந்த 31 அப்படின்னு சொல்றது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. குலதெய்வத்தை பற்றி பேசக்கூடியது, காதல் காமத்தை பற்றி பேசக்கூடியது இந்த 5ஆம் இடம். இப்ப 5ஆம் இடத்துல 31ஆம் நம்பர். அப்ப இந்த நம்பர் ஒரு கொடுமையான நம்பர். அலைச்சல், டென்ஷன், விரக்தி, மன உளைச்சல், மனக்கவலை கிடைக்கல. அப்ப இன்னும் நம்ம அந்த குழந்தைக்கு ஏங்கி நிற்கிறோம். அப்ப இந்த செல் நம்பரை யூஸ் பண்ணாது குழந்தை பிறக்கிற வரைக்கும். ஏன்னா இந்த ஜாதகத்துல 31 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் நம்மளுடைய தொழிலையும் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய குழந்தைகளுடைய நிலையும் இருக்கிறதால அந்த நிலையில நம்ம குழந்தை எதிர்பார்ப்பாங்க. குழந்தை இருந்தா இப்படிலாம் இந்த ஜாதகத்துல இருக்கிற நிலை. அதை டோட்டலா கூட்டம் என்ன வருது, அதை மொத்தமா கூட்டி பாருங்க. அந்த நம்பரை சொல்லுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய செல் நம்பரை தயவு செய்து ஆராய்ச்சி நல்ல நிலையை எடுங்க. அடுத்தது எவ்வளவு வருதுப்பா? அதுக்கு அடுத்தது நீங்க நல்ல நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். உங்க பிறந்த தேதியை போட்டு பிரமிடு எடுங்க. இந்த பிரமிடுன்றது உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துறேன். இப்ப பிரமிடு யாருக்காவது போட தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த பிரமிடு அப்படின்றத நீங்க போட்டு பழகிக்கிங்க. அந்த பிரமிடை நீங்க போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைச்சிரும். அப்படின்னு என்னப்பா 47? இந்த 47ஆம் நம்பர் அப்படின்றது 6ஆம் இடமா வந்திருக்கு. அப்ப 7, 4, 11 குழப்பம். அப்ப 47 ஒரு நல்ல நம்பர் இல்ல. இந்த நம்பர் உங்களை அலைகழிக்க வச்சிரும், கடனாக்கிடும், தேவையில்லாத உடல்நிலையை கொண்டாந்து விட்டுரும், குழப்பமான மனநிலையில மனம் ஒரு நிலையில் இல்லாம குழம்பிக்கினே இருக்கக்கூடிய நிலையை கொடுத்துரும். அப்ப இந்த செல் நம்பர் 2 டிஜிட் மட்டும்தான் சரியா இருக்குது. மற்ற 3 டிஜிட்டு நமக்கு செட் ஆகல. அப்ப இந்த நம்பரை நம்ம கரெக்ட் பண்ணி வேற நம்பரை எடுத்து நமக்கு தகுதியான நம்பரை எடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கிடைச்சிரும் அப்படின்றத முதல்ல சொல்றோம். ஏன்னா இப்ப நான் சொல்ற மெத்தேடு மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக போட்டு கொடுக்குறேன்னா பெயரை ஒரு 5 விதமா ஆராயணும் நம்ம பெயர் வைக்கிறது. ஏன்னா ஒரு மனிதனை பெயர் முக்கியம் ஏன் சொல்லி நிற்கிறேன்னா, இந்த பெயரை வச்சு பைத்தியமாகலாம், ஒரு பெயரை வச்சு அவனை மரணம் பண்ணலாம், ஒரு பெயரை வச்சு அவனை புத்திசாலி ஆகலாம். ஏன்னா இது ஒரு கூர்வால் மாதிரி. அப்ப
ஒரு பெயர்ல என்ன ரகசியங்கள் இருக்குதுன்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சொல்லக்கூடிய பெயர்கள் வேலை செய்துன்றத சொல்ல வரேன். அப்ப சிவசக்தி அப்படின்னு ஒரு பெயரை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிவசக்தியில 2 எஸ் வருது, கடைசியில ஒரு தீ வருது. அப்ப தீ என்பது அவங்க வாழ்க்கையை தீக்கரையாக்கிடும். அது யார் பெயர்ல உச்சரிப்புல முடிவுல வந்தாலும், ராஜாத்தி, பார்வதி, இப்படி பெயர்களுடைய உச்சரிப்புல தீ என்ற ஒளி வரக்கூடாது அப்படின்றது தான் அதுல இருக்கிற கணக்கு. அதே போல 2 எஸ், இந்த எஸ் இப்படின்ற எடுத்து இப்படி வரும்போது வேகமும் கோபமும் உங்களுக்கு தானா வந்து. யார் ஒருத்தர் ட்ரிபிள் எஸ் வச்சுக்கிறாரோ அவர் பயங்கரமான கோபம், பயங்கரமான ஒரு மூர்க்கர், பயங்கரமான ஒரு டென்ஷன் பார்ட்டின்னு தெளிவா முடிவெடுத்துடலாம். ஏன்னா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் அவர் பண்ணிட்டு பேசிட்டு தான் ஐயோ இதை செஞ்சுட்டேனே எனக்கு வருத்தப்படுவார். இது இந்த ட்ரிபிள் எஸ்க்கு உண்டான ரகசியம். எஸ் வரலாம், ஆனால் அதிகமாக வரக்கூடாது. கட்சி வரலாம் பெயர்ல, சப்போர்ட். ஏ வரலாம், அது ஏனி. இப்படி எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய வடிவங்கள், குறியீடுகள் அப்படி வரும்போது இந்த பெயர்ல நல்ல நிலை கிடைக்கும். அப்ப இந்த பெயர்ல நிறைய போராட்டங்களையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய நிலை தான் நமக்கு கிடைச்சு நிற்குது அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அப்ப ஒரு மனிதனுடைய நிலையில பெயர்கள் அப்படின்றத நல்லா ஆராய்ஞ்சு அந்த பெயரை நீங்க நல்ல நிலையில வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலான்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு இந்த கட்டத்துல 9 கிரகத்துல ஒரு மனிதனுக்கு 30 வயசுக்கு மேல வாழ்க்கை, ஒருத்தருக்கு 50 வயசுக்கு மேலதான் வாழ்க்கை, ஒருத்தருக்கு இளமையிலே வாழ்க்கை, முதுமையில் கஷ்டம், இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஜாதகமே கிடையாது. எல்லா ஜாதகத்திலையும் குறைபாடுகள் இருக்குது. இன்னைக்கு 100% வெற்றின்ற ஜாதகம் இல்லை. அதேதான் நாம திருப்பி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு கூற்றுக்கு நம்பிக்கை தான் இதுல வேணும். இதுல என்ன மெயின் சப்ஜெக்ட்னா மனதிடமும் நம்பிக்கையும் உறுதியாக வச்சிட்டோம்னா இந்த எண்கள் உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கண்களாக்கிவிடும் அப்படின்னு தான் இதுல இருக்கிற கருத்துக்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற 108 பாதம், இந்த 108 பாதத்துல 108 எண்கள் இருக்கு. இந்த 108 எண்களும் 108 வேலையை செய்யுது. அந்த 108 வேலையை செய்யக்கூடிய எண்கள்ல நம்ம ஜாதகத்துக்கு, நம்ம பிறந்த தேதிக்கு, நம்ம பெயருக்கு எது பொருந்தும் என்பதை அலசி ஆராய்ந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சார் எனக்கு உண்மையிலே சனி திசையில சனி புக்தி 2003ல 19 வருடம் இந்த சனி திசை. நான் ஒரு பேங்க் செக்ரட்டரி, நான் கவர்மெண்ட் ஜாப்பு வேலை பார்க்குறோம். அதுல உண்மையிலே நான் அந்த பெயரை மாத்தாம இருந்திருந்தால் இன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்க சான்ஸே இருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படி சொன்னோம்னா 8ஆம் இடத்தில் சனி பகவான் வீட்டிலேயே சனி கேது கூட இருக்கிறாரு. அந்த நிலையில ஒரு பெரிய பிரச்சனையை அந்த நேரத்துல சந்திக்கிறோம். இந்த பெயரை தான் நான் டெய்லி எழுதினேன், வேற எந்த கோயிலுக்கு நான் போகல. இன்றைய வரைக்கும் இந்த பெயரை எழுதினேன். நான் ஒரு நாளைக்கு 60 முறை இந்த பெயரை 37 வருடமா எழுதினுக்கிறேன். திரு மகாஸ்ரீ ராஜராஜன். இந்த பெயரை நான் எழுதுனதுல இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை நான் அடைஞ்சிருக்கேன். அப்ப அந்த சனி திசையில கூட ஜெயிச்சு எந்த வித பிரச்சனையும் இல்லாம 2022ல ரிட்டையர்ட் ஆகி தெளிவா வீட்டுக்கு வந்திருக்கேன், எந்த ரிமார்க்கும் இல்லாம. அப்ப எந்த அளவுக்கு இந்த பெயர் என்னை உழைத்திருக்குதுன்றதான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா யாம் பெற்ற இன்பம் வையகமெல்லாம் பெருகட்டும் என்ற குறிக்கோளோட தான் இந்த எண்களை நான் உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதரும் இதை ஆராய்ஞ்சி, நல்லா ஆராய்ஞ்சி பார்த்து இந்த எண்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் போது நல்ல நிலையை நீங்கள் அடையலாம் அப்படின்றதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றோம். அப்ப இந்த உங்க பிறந்த தேதிய நீங்க போட்டு பிரமிடு பண்ணி பாருங்க. இப்ப இந்த 29/9/1962 என்னுடைய பிறந்த தேதி. இதை பிரமிடு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 9-2-11 2, இந்த 9-9-18 9, இந்த 9-1-10 1, இந்த 1-9-10 1, இந்த 9-6-15 6, இந்த 6-2-8. இதை சுருக்கி இருக்கிறோம்.
அடுத்தது இதை சுருக்குறோம். நல்லா பார்த்துங்க, டவுட்டா இருந்தாலும் கேட்டுங்க. 9 2 11 2, 9 1 10 1, இந்த 1 1 2, 6 1 7, 8 6 14 5, 4 1 5. அடுத்தது இதை சுருக்குறோம். 2 1 3, 1 2 3, 7 2 9, 7 5 12. அடுத்து இதை சுருக்குறோம். 3 3 6, 9 3 12, 9 3 12. அடுத்தது இதை சுருக்குறோம். 6 3 9, 3 3 6. அப்புறம் இதை சுருக்குறோம் 15. அப்ப இந்த நம்பர்ல 6ஆம் நம்பர் என்பது எனக்கு லக்கி நம்பரா வந்திருக்குது. புரியுதுங்களா ஐயா? இதனால தெரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க 6ஆம் நம்பர் என்றது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்னு முதல்ல பாருங்க. அந்த சுக்கிரன் நல்ல நிலையில ஆட்சி, உச்சம், நட்பு அப்படின்னு இருந்தால் இந்த 6ஆம் நம்பர்ல நீங்க பெயரை வைக்கலாம். சப்போஸ் அதுல சரியில்லாம இருந்தால் அதுக்கு நட்பான எண்களை பார்த்து நீங்க பெயர் அமைச்சுக்கலாம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா இது ஒரு கடல். இதை நான் இன்னும் நிறைய சொல்ல 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 உங்களுக்கு இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்னு கேட்டேன். ஏன்னா இதுல இன்னும் வசியன்னு ஒண்ணு இருக்குது. இது பிரமிடு முறை, அதுக்கடுத்து வசிய முறை, அதுக்கடுத்து நியூமராலஜி முறை, அதுக்கடுத்து நியூமராலஜி முறை, இப்படிலாம் இருக்குது. இது ஒரு எண்ணியல். இது கிளாஸ்ல தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா கிளாஸா நடத்தும் போதுதான் இதை பத்தி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணா இந்த பிரமிடில் இப்படி நம்பர் நல்ல நம்பர் வருதான்னு பாருங்க. அது நல்ல நம்பரா அமைஞ்சா அது உங்களுக்கு வேலை செய்யுது. இது உங்களை சுத்தினே இருக்குது இந்த நம்பரு. நீங்க வேணா பாருங்க, அடிக்கடி உங்க இடத்துல ஏதாவது 6ஆம் நம்பர் இருக்கு தெம்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இத மாதிரி நீங்க சுருக்கி பார்க்கும்போது நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்றதுதான் இதுல நம்ம சொல்றோம். அப்ப இப்ப நான் உங்களுக்கு இந்த 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு நம்பர் கொடுக்க போறேன். கேட்டுங்க ஐயா, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் நான் நம்பர் சொல்ல போறேன். இந்த 27 நட்சத்திரத்துல 2வது நட்சத்திரம் தனதார நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த 2வது நட்சத்திரத்தையும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தையும் இந்த 2 நம்பரையும் இந்த மணிக்கட்டில் எழுதி, இல்ல பாட்டிலில் எழுதி, இல்ல உங்க மணிப்பர்சில் எழுதி வைக்கும் போது அந்த எண்கள் பூரணமாக வேலை செய்கின்றத எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் எழுதி வைக்கலாம். அப்ப இன்னைக்கு மொத்தம் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான எண்கள் முதல்ல சொல்லியிருக்கிறேன். சூரியனுக்கு 1 அதெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப நட்சத்திரத்துக்கு சொல்றோம். என்ன 9 கிரகத்துக்கு சொன்னோம், இப்ப நட்சத்திரத்துக்கு சொல்றோம். இந்த நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்பர் 6. பரணி நட்சத்திரத்துக்கு 10. கொஞ்சம் டக்கு டக்குன்னு எழுதுங்க. பரணி நட்சத்திரம் நிறைய எழுதிங்கன்னா சீக்கிரம் நிறைய விஷயங்களை சொல்லலாம், வேற ஒண்ணு இல்ல. பரணிக்கு 10, கார்த்திகைக்கு 20, ரோகிணிக்கு 32, மிருக சீரிஷத்துக்கு 22, திருவாதிரைக்கு 12, புனர்பூசத்துக்கு 8, பூசத்துக்கு 32, புனர்பூசத்துக்கு 8, பூசத்துக்கு 32, ஆயில்யத்துக்கு 45, மகத்துக்கு 42, பூரத்துக்கு 64, உத்திரத்துக்கு 56, பூரத்துக்கு 56, சாரி உத்திரத்துக்கு 56, பூரத்துக்கு 64, ஹஸ்தத்துக்கு 54. ஹஸ்தம் ஆமா. சித்திரைக்கு 79, சுவாதிக்கு 39, 39, விசாகத்துக்கு 97, அனுஷத்துக்கு 68, கேட்டைக்கு 88,
மூலத்துக்கு 87, பூராடத்துக்கு 73, உத்திராடத்துக்கு 92, திருவோணத்துக்கு 90, அவிட்டத்துக்கு 85, சதயத்துக்கு 93, சதயத்துக்கு 93, பூரட்டாதிக்கு 89, பூரட்டாதிக்கு 89, உத்திரட்டாதிக்கு 95, உத்திரட்டாதிக்கு 95, ரேவதிக்கு 16. இப்ப இந்த 27 நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த 27 நட்சத்திரத்துல அவங்க ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு தெரியும். 2வது நட்சத்திரம் தனதார நட்சத்திரம். இந்த 2 டிஜிட் நம்பரை மட்டும் எழுது. இதை நீங்க பின்கோடா பயன்படுத்தலாம், ஏடிஎம்ல பின் நம்பரா பயன்படுத்தலாம். அடுத்தது மணிப்பர்ஸ்ல எழுதி இந்த நம்பரை ரவுண்ட் பண்ணி பச்சை கலர்ல உங்க பேரை எழுதி வைக்கலாம். புரியுதுங்களா? இல்ல ஒரு பிரியாணி இலையில எழுதி மணிப்பர்ஸ்ல வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு லக்கி நம்பர். அதே போல இந்த 2 டிஜிட் நம்பரை தண்ணி குடிச்சோம்னா இன்னைக்கு நிலைக்கு நம்ம பணம் வரணும் போது அந்த பணத்தை வரும், எடுத்து கொடுக்கும். இது அவரவர் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை நீங்க 2 நம்பரையும் இந்த மணிக்கட்டுல எழுதி ரவுண்ட் பண்ணிக்கலாம், மணிப்பர்ஸ்ல வச்சுக்கலாம், பிரியாணி இலையில வச்சு எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது பொருளாதார மேன்மை கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நீங்க பயன்படுத்தினாதான் தெரியும், மற்றவங்களுக்கு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்பிக்கை. மனிதனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு நம்பிக்கையில தான் இருக்குது. இன்னைக்கு இந்த பஸ்ல ஏறி போறோம்னா இந்த டிரைவர் திருவண்ணாமலை வரைக்கும் கொண்டு போயிடுவாரு, அப்படிதான் 55 பேர் ஏறுறோம். அப்ப நம்பிக்கையாக நீங்க செயல்படும் போது இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்றத இதுல நம்ம தெளிவா சொல்லிடலாம். இதற்கு அடுத்தது இதுல நீங்க எந்தெந்த நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னு கேட்டா முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன் 9 கிரகத்துக்கு லக்கி நம்பர் கொடுத்துருக்கிறேன். அது திருப்பி கொடுக்கணுமா தேவையில்லையா? தேவையில்லை. ஆமா, ஏன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு முன்னே கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. அதே போல உங்க சுக்கரமேட்டில் எந்தெந்த தேதியில பிறந்தவங்க எதை எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன். அது சொல்லணுமா? உங்களுக்கு சொல்லணும். 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவர்கள் நம்பர் 41 சுக்கரமேட்டில் எழுதலாம். ஆமா, 1, 10, 19, 28 தேதியில் பிறந்தவர்கள் 1, 10, 19, 28 பிறந்தவங்க 41ஆம் நம்பரை எழுதலாம். 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்க 51ஆம் நம்பரை எழுதலாம். 3, 12, 21, 30 பிறந்தவங்க 45 எழுதலாம். 21, 30. 4, 13, 22, 31 பிறந்தவங்க 42 எழுதலாம். 4, 13, 22, 31. 5ல பிறந்தவங்க, 14ல பிறந்தவங்க, 23ல பிறந்தவங்க 24 எழுதலாம். 6ல பிறந்தவங்க, 15ல பிறந்தவங்க, 24ல பிறந்தவங்க 23 எழுதலாம். 6, 15, 24. 5ல 15, 14, 23, 24 எழுதலாம். 7, 16, 25ல பிறந்தவங்க 42 எழுதலாம். 7, 16, 25ல 42 2 டைம் வரும். 8ல பிறந்தவங்க, 17ல பிறந்தவங்க, 26ல பிறந்தவங்க 51 எழுதலாம். 9, 18, 27ல பிறந்தவங்க 33 எழுதலாம். இது உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கும் அப்படின்றதையும் இதில் நம்ம சொல்லக்கூடிய நம்பராக இருக்கும்.
அடுத்தது இப்ப உங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்ப நமக்கு வந்து இந்த ஜாதகத்தோட எல்லாமே இந்த நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்றத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நீங்க உங்க ஜாதகத்தை கரெக்டா போட்டுங்க, கட்டத்தை அம்சத்தையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த நம்பரை அதுல ஆட் பண்ணி பாருங்க. லக்னத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுங்க, அது யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடா இருக்கலாம். அதுல 9ஆம் நம்பரை போடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய 12 கட்டத்துல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுங்க. அந்த ஆட் பண்ணிட்டு அந்த நம்பர்ல உங்களுக்கு எது நட்பு எண்கள் எது பகை எண்கள்னு தெரியும். அந்த எண்களை பயன்படுத்தி இப்ப 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இணைச்சோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். 2ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரை எடுத்தா கூட்டு தொழில் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். 5ஆம் நம்பரை எடுத்தோம்னா குழந்தை பாக்கியத்துக்கு உண்டானது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். 8ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டா வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன், 8ஆம் பாவம். 10ஆம் பாவத்தை எடுத்தா தொழில் அமையும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. சார் நல்ல மூளைக்கு வேலை கொடுக்கணும், ஏன்னா இது எண்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இந்த நல்ல எண்களை பொருத்தி பாருங்க. அப்படி பொருத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எப்படி கிடைக்குது அப்படின்றத நீங்க தெளிவா முடியலாம். அடுத்தது இப்ப எல்லாருக்கும் எனக்கு கடன் இருக்குது சார், இதை அடைக்கவே முடியல, ரொம்ப கவலையா இருக்குதுன்னா முதல்ல வந்து வாழ்வியல் பரிகாரமா சொல்லிடுறேன். கடன் வருது அப்படின்னா யாரு தாடி அதிகமா வைக்கிறீங்களோ அவங்களுக்கு கடன் வரும். நல்லா கேட்டுங்க. யாரு ஒருத்தருக்கு அதிகமா கடன் வருதுன்னா, யாரு ஒருத்தர் தாடிய உருவி விடுறாரோ அவருக்கு கவலையும் கடனும் கட்டிப்பாக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்? கேது என்பவர் முடி. அப்ப இந்த முடி கேது வந்து உட்காரும் போது அவர் கெடுக்கக்கூடிய கிரகம் தான். அப்ப நம்மளுடைய நிலையில அந்த முடிகள் அதிகமாக வளர்க்கும் போது கவலைகள் மனதை தொட்டுவிடும். இதை தான் எல்லாருக்கும் நான் சொல்றேன். எல்லாருமே கரெக்டா சுத்தமா வச்சுக்கிங்க. ஏன்னா தாடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே கடன் சுமையில மாட்டிக்குங்கன்றது எங்களுடைய கருத்து. இது எந்த புத்தகத்திலையும் எழுதல, பட் நாங்க அனுபவத்துல சொல்றோம். அப்ப தாடியை அதிகமா வச்சுக்க கூடாது அப்படின்றது இதன் நிலை. அப்ப இந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேச ராசிக்காரங்களா, அதாவது மேச ராசியோ இல்ல மேச லக்னமோ, அப்படி மேச ராசி கன்னி லக்னம் கன்னியா ராசி இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? மேஷம் அப்படின்றதுக்கு 66 16 66 16 இதை எப்படி என்ன பயன்படுத்தணும்? 16. ஆமா, இந்த 66 16 ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சு அதுல நீங்க 66 16 ஒரு சீட்ல எழுதி உங்க பேரை அதுல மென்ஷன் பண்ணி அதுல ஒட்டிட்டு அந்த தண்ணியை நீங்க டெய்லி குடிங்க. இந்த மேஷ ராசிக்காரங்க இல்ல மேஷ லக்னக்காரங்க நார்மலா உங்களுக்கு அந்த கடன் அடைக்கும். இதுல இன்னும் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, யாரு கடன் அடைக்க போனாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12 மணி வந்து 1:30 மணிக்குள்ள கடனை கொடுங்க. ஏன்? அது குளிகை நேரம். அப்ப இந்த குளிகை நேரத்துல கடனை கொண்டு கொடுத்தா நம்மளை விட்டு போயினே இருக்கும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தயவு செய்து கடன் வாங்காதீங்க. இதை நல்லா ஃபார்முலாவை எடுத்துக்கங்க. ஏன்னா வாழ்வியல் பரிகாரமும் வேலை பார்க்குது அப்படின்றதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப வெண் பரிகாரம் கருப்பரிகாரம் இருக்குது. கருப்பரிகாரம் என்பது மாந்திரிகம், வெண் பரிகாரம் என்பது வாழ்வியல் பரிகாரம். அப்படி வரும்போது எல்லா பொருளும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப அந்த பொருளை வச்சே நீங்க வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணலாம். அடுத்த பேட்ச்ல இப்ப இந்த பேட்ச்லயே உங்களுக்கு அதை தான் அடுத்தது கொடுக்க போறேன். கடன் அடைக்கக்கூடிய நம்பர் மேஷம் 66 16, ரிஷிபம் 22 29. இந்த 22க்கு ஒரு தனி மகிமை உண்டு. யார் கடையில வியாபாரம் ஆகலையோ, யாரெல்லாம் வியாபாரம் வரல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம். ஏன்னா நீங்களாம் ஜோசியருங்க, வரவங்களுக்கு சொல்லணும். இந்த 22ஆம் நம்பரை ஒரு பிளஸ் குறி போட்டு அந்த பிளஸ் குறிக்கு மேல 22, கீழே 22, சைடுல 2 22 போட்டு ரவுண்ட் பண்ணி அந்த கடையில மாட்ட சொல்லுங்க. 4 பக்கமும் மாட்டிட்டீங்கன்னா ஜனம் வரும். ஏன்?
இன்னைக்கு நம்ம 22வது மீட்டிங் வச்சிருக்கிறோம். என்னைக்குமே வராம சேரை கொண்டாந்து வெளியில இருந்து போட்டு உட்காந்துருக்கிறோம் இன்னைக்கு. புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த 22க்கு அவ்வளவு பெரிய மகிமை. அததான் எல்லாருக்கும் சொல்ற. 22ஆம் நம்பர் என்பது நமக்கு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய எண்களை தவிர பெயரை வைக்கக்கூடிய எண்கள் இல்லை. அப்ப 22ஆம் நம்பரு கூட்டத்தை சேர்க்கும். எங்கெங்கெல்லாம் கூட்டம் இல்லையோ அங்கெல்லாம் இதை எழுதி மாட்டும் போது கூட்டம் வரும். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு வேலை. அதுல ஐயா எங்க கடையில ஓடினே இருக்குதுன்னு சொல்லுவேன். அரிசி நொய் எடுத்துக்கங்க, ரவை எடுத்துக்கங்க, அவுல எடுத்து பவுடர் பண்ணி கொஞ்சம் ஓட்டிங்க, நல்லா ஓட்டி மிக்சியில் ஓட்டிங்க. அதுக்கடுத்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்துக்குங்க. ஒரு கிலோ அளவு கலந்து வச்சுக்கிட்டு உங்க ஈசான்ய மூலையில கொண்டு போய் கொஞ்சோண்டு போட்டு அதுல கொஞ்சம் தேனை ஊத்துருங்க. யாரும் எறும்பு கடிக்காம இடத்த பார்த்து. எந்த அளவுக்கு எறும்பு தின்னுதோ அந்த அளவுக்கு அந்த கடையில கூட்டம் வந்துடும். தேனுக்கு தான் எறும்பு அதிகமா வரும். சுத்தி நான் ஊத்த சொல்றேன், மேல ஊத்துறது இல்ல சார். லைட்டா இல்ல கேட்கறதுல பொருளெல்லாம் போட்டு சுத்தி லைட்டா தேனை ஊத்தினா இன்னும் அந்த வாசனைக்கு நல்ல நிலை வரும். நீங்க ஊத்தி பாருங்க. ஏன்னா இனிப்புன்றது எல்லாருக்கும் இருக்கு. இனிப்பு எறும்புக்கு ஆபாதெல்லாம் கிடையாது, பாய்ச்சன் கிடையாது. அதெல்லாம் அதை பத்தி கவலைப்படாத. நம்ம மூளையை கொஞ்சமா இருக்கு, மேல போயிடக்கூடாது. அப்ப இந்த பொருளுக்கு எறும்பு வரும். அதே போல உங்க பாவம் போக்கணும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து 5 மணிக்கு ஒரு குடம் தண்ணி, மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு போய் அரச மரத்துல ஊத்திவிட்டு கொஞ்சம் பொட்டு வச்சுட்டு அந்த 9 சுத்தி யார் ஒருத்தர் சுத்திட்டு வரீங்களோ பண பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் செய்யணும். வளைஞ்சாதான் வேலையும். வீட்டுல 8 மணி வரைக்கும் சூத்துல கொஞ்சம் தூங்கினா வராது. ஏன்னா நம்மளாம் ஜோசியர். இதோட படுத்துக்கணும். 5 மணிக்கெல்லாம் ஏந்திரிக்கணும். நமக்கு தெரிஞ்ச 2 சுலோகத்தை சொல்லிவிட்டு நம்ம பூச்சிக்கிட்டு நம்ம போய் உக்காந்துக்கணும். அப்பதான் லட்சுமி நம்ம கிட்ட வருவான். நல்லா கேட்டுங்க. இந்த பாட்டை யார் ஒருத்தர் தொடர்ந்து பாடிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட உங்களுக்கு பணம் வரும். காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடு கட்டி இன்றைக்கு வந்த அம்மா லட்சுமியே என்றைக்கும் என் வாழ்வில் நீங்காதிரு. அதை சொல்றேன், பொறுமையை எழுதிக்கிங்க. காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடு கட்டி இன்றைக்கு வந்த அம்மா லட்சுமியே என்றைக்கும் என் வாழ்வில் நீங்காதிரு. கோடி செல்வம் பெருகுது, குபேர வாழ்வு கிடைக்குது, கோடி செல்வம் வந்தாக வேண்டும் மகாலட்சுமியே. எனக்கு கோடி செல்வம் வந்தாக வேண்டும் மகாலட்சுமி. இதெல்லாம் நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் வார்த்தை. எந்த ஒரு மனிதன் பாசிட்டிவாக பேசுகிறோமோ எண்ணங்கள் செயலாக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சார் எனக்கு வீடே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனையாவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு மனசுல ஃபீலிங் இருந்துச்சுன்னா 87ஆம் நம்பரை எழுதி 87ஆம் நம்பரை எழுதிட்டு ஒரு மஞ்சள் துணியில படிகாரம், வெண்கடுகு, ஒரு 5 ரூபா காயின், பச்சை கற்பூரம் போட்டு உங்க குலதெய்வத்தை வேண்டி ஒரு கடையில போயிட்டு மரத்தாலான வீடு பொம்மை வாங்கியாந்து வச்சு ஒரு 27 நாள் நீங்க இல்லை 48 நாள் எனக்கு சொந்த வீடு கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த 87ஆம் நம்பரை எழுதி பயன்படுத்தி டெய்லி பூஜை பண்ணிட்டு குலதெய்வ கோயிலில் கொண்டு போயிட்டு 2ஐயும் வச்சுட்டு வந்துரு. 90 நாள் யார் விட்டு விட எவன் விட்டு விட எப்படி கடன் வாங்க எனக்கு தெரியாது, வீடு கட்டுவேன். இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். சார் எனக்கு வாழ்க்கையே வாடா, இதுவரையிலையும் நான் வாழ்ந்த வரைக்கும் போதும், இனிமேல் நான் தூக்கு போட்டு சாப்பிட போறேன், இனிமேட்டு நான் மருந்து குடி சாப்பிட்றேன், இனிமேட்டு இந்த உலகத்துல வேலையே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாழ்வியல் பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவதானியத்தை 108 பொட்டலம் கட்டி 108 பொட்டலம் கட்டி நல்லெண்ணெயில ஊற வச்சு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அந்த 9 முட்டலத்தை எடுத்துக்கிட்டு நவகிரகத்துக்கு போங்க. நவகிரகத்துக்கு போய் 9 அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இந்த 9 பொட்டலத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை எழுதிங்க. ஓம் தல்சன் தல்சன், ஓம் தல்சன் நமோ
பிரம்மணி சகசரராரா உம்பேல் இதான் மந்திரம். ஓம் தல்சன் நமோ பிரம்மணே சகசரராரா உம்பேல் அப்படின்ற மந்திரத்தை சகசரராரா இந்த மந்திரத்தை சொல்லி ரிவேஸ்ல ஆண்டி கிளாஸ்ல சுத்தணும், அதாவது எதிர்புறத்துல சுத்தணும். எல்லாரும் வந்து வலது பக்கம் சுத்துவாங்க, நீங்க மட்டும் 27 முறை 27 சுத்து இடது பக்கம் சுத்த சொல்லணும். இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி, புரியுதுங்களா? நமோ பிரம்மனே சகசரராரா உம்பேல் அப்படின்னு இந்த நவகிரகத்தை 27 முறை 27 சுத்து சுற்றிட்டு வீட்டுக்கு வரணும். இது போல் தொடர்ந்து 9 நாள் 9 பொட்டலத்தை நவகிரகத்துக்கு எடுத்துன்னு போய் பூஜை பண்ணிட்டு வரும்போது இந்த 81 பொட்டலமும் 9 நாள்ல காலி ஆயிடும். அடுத்தது 10வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல 27 மிளகு எடுத்து தலையை சுத்தி முச்சந்தில போட்டுட்டு ஒரு செட்டு துணி எடுத்துக்கிட்டு நேரா ஆத்துக்கு போய் என்னுடைய பாவ சாபங்கள்லாம் என்னோட தீர்ந்து போச்சு, முற்பிறவியில செய்த பாவமும் இப்பிறவியில செய்த பாவ சாபங்களோ இப்பிறவிக்கு எனக்கு தொடராமல் எப்பிறவியும் தொடராமல் இப்பிறவிக்கே தீர்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஓடுற தண்ணியில எந்த ஆத்துலயாவது போய் குளிச்சு விட்டு அந்த துணியை ஆத்துல விட்டுட்டு ஒரு செட்டு துணியை உடுத்திக்கிட்டு உங்க இஷ்ட தெய்வம் உங்க குல தெய்வத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகருக்கு வந்து விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு வந்துரு. அன்னையிலேருந்து உங்களுடைய பாவ சாபங்கள் கட்டாயமாக குறையும். இதெல்லாம் ஒரு அருமையான பரிகாரம், நடந்த பரிகாரங்கள் நம்ம கொல்லி நடந்திருக்கு. இது இல்லை என்ன எனக்கு கஷ்டமாவே இருக்குது, இன்னும் ஈஸியா சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு ரூபா காயின் எடுத்து உடம்பு பூரா தேய்ச்சு தலையை சுத்தி கொண்டு ஓடுற தண்ணியில போட்டுவான், பண பிரச்சனை தீரும். இல்லையா முக்கெட்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய் நீ மட்டும் போட்டு போ, காசை அம்மா கீழே போற அம்மா காசை உனக்கு எடுத்துரும், போட்டு போ, எவனாச்சும் எடுத்துட்டு போவான். இதெல்லாம் பணத்துக்கு உண்டான ரகசியங்கள் தான். அப்ப ரிஷபத்துக்கு 22 29, மிதனத்துக்கு 42 64, மிதனத்துக்கு 42 64, கடகத்துக்கு 95 85, மிதனத்துக்கு 42 64, கடகத்துக்கு 95 85, சிம்மத்துக்கு 56 36, சிம்மத்துக்கு 56 36, கன்னிக்கு 88 26, 56 36, கன்னிக்கு 88 26, துலாமுக்கு 84 89, விருச்சகத்துக்கு 85 33, தனுசுக்கு 97 99, மகரத்துக்கு 29 68, கும்பத்துக்கு 54 35, மீனத்துக்கு 92 95. இதெல்லாம் கடனை அடைக்கக்கூடிய எண்கள். மீனத்துக்கு 92 95. இப்படி நீங்க வந்து இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது அந்த கடன் அடைக்கும். தண்ணியில எழுதி குடிக்கலாம், இதை நீங்க பயன்படுத்தி சீட்டா எழுதி வச்சுக்கிட்டு என்னோட கடன் அடைந்து விட்டதுன்னு பாசிட்டிவா எழுது. எப்பயுமே பாசிட்டிவா சொல்லுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போய் உட்காருங்க ரூம்ல, ஜோசிய ரூம்ல, இன்று எனக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது, நான் சிறப்பான முறையில் இருந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், நான் தினமும் பணம் சம்பாதித்து கொண்டே இருக்கிறேன், இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்க. வக்கீலா இருந்தாலும் சொல்லுங்க, ஜோசியரா இருந்தாலும் சொல்லுங்க, கடைக்காரனா இருந்தாலும் சொல்லுங்க. யார் எதை சொன்னாலும் பாசிட்டிவுக்கு நல்ல மகிமை உண்டு. எதை நம்ம பாசிட்டிவா பேசுறோமோ அந்த பாசிட்டிவ் வந்து நமக்கு நல்ல வேலையை பார்க்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்து. இந்த பிரபஞ்சம் கொடுக்க காத்து இருக்குது, நமக்கு தான் வாங்க திறமை இல்லை. அப்ப போயிட்டு நாம நெகட்டிவா பேசும்போது நெகட்டிவான நிலை தான் கிடைக்கும். அதாவது ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 தேவதைகள் இருக்கிறாங்க. இவங்க தான் உலகத்தை காக்கிறவங்க, படைக்கிறவங்க, அழிக்கிறவங்க. இதுல மற்ற குட்டி தேவதைகள்லாம் நிறைய உண்டு பண்ணிட்டாங்க. நீ அம்மன், நீ வராகி அம்மன், நீ காளி அம்மன், நீ மாரி அம்மன், நீ முனீஸ்வரன், இப்படி தெய்வத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் சொல்லி பதவி கொடுத்தாங்க.
அந்த பிரம்மாக்கள்லாம். உடனே இவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க எல்லாரும் என்கிட்ட வந்து முறையிடுவாங்களே, நீங்களாம் கரெக்டா பதில் சொல்லிடுவீங்க அவங்களுக்கு இப்படி போன்னு, நாங்க என்னங்க சொல்றது வர ஜனங்களுக்கு குறையக்கு அப்படின்னு இந்த தெய்வங்கள் கேட்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு எதை கேட்டாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுங்க. எப்படி எந்த சாமி கிட்ட போய் எதை கேட்டாலும் அது அப்படியே ஆகட்டும். அப்ப நீ போயிட்டு உன் குறைய, உனக்கு மனம் இல்லையா, நீ கல்லா நீ இரும்பா, நான் ஒரு பொண்ணு தானே நீயும் ஒரு பொண்ணு தானே, என்னை இப்படியே வச்சுக்கிறிய, அப்படியே ஆகட்டும். நான் இப்படியே வச்சுக்கிறேன் அப்படியே தான் இருப்பேன். இதைத்தான் எல்லாருக்கும் சொல்றேன். தெய்வத்தை வணங்கக்கூடிய முறைகள் தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஜோதிடரே பாசிட்டிவா கேளுங்க. என்னை நல்லா வச்சிருக்கிற, இன்னும் என்ன நல்லா வை, நான் இன்னும் நல்லா இருக்கிறேன், இன்னும் என்ன நல்ல நிலைக்கு ஆளு, நான் பெரிய நிலைக்கு வந்து நிற்கிறேன், இன்னும் பெரிய நிலையை அடைய என செய். இப்படி எல்லா தெய்வத்துக்கிட்டையும் பாசிட்டிவாக கேளுங்க. அப்ப உங்களுக்கு பாசிட்டிவான நிலைகள் கிடைக்கும். இதுதான் நாம சொல்லக்கூடிய நிலைகள். இதை தான் எல்லா கோயிலையும் இப்ப சொல்லி வச்சுக்கிறாங்க. அதை தான் நீங்க போய் பாசிட்டிவா கேளுங்கன்னு சொல்றோம். யார்கிட்டையும் நெகட்டிவா பேசாதீங்க, நெகட்டிவா கேட்காதீங்க. இப்ப எனக்கு வரவே மாட்டேது ஜோசியம், வரவே மாட்டேன்னா வராது, வரும். அந்த துணிச்சலை கொண்டு வாங்க. எதுவுமே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கைக்கு வந்துடணும். இது கிடைக்காதுன்ற நம்பிக்கைக்கு போகக்கூடாது. இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலாம், நம்ம போயினே இருக்கணும். இப்ப நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 45 வருஷமா இதுல விரண்டு தான் கிடக்கும். இன்னமும் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி இன்னும் கரையை கண்டுபிடிக்கல. அப்படிதான் இது நிலைகள். ஏன்னா இது ஒரு கடல். இந்த கடல்ல நீந்தின்னு வரது சாதாரண விஷயம் கிடையாது. நீந்த போயினே தான் இருக்குது. இன்னும் எங்கேயும் கரையை கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஜோசியரும் கரையை கண்டுபிடிக்கல. அதை தான் நாங்கள் உங்களுக்கும் சொல்றோம். அந்த மாதிரி பண்ணிக்கிங்க சார். இப்ப நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்றாங்க. அப்ப நம்மளும் வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம் இல்லை இந்த ஜோசியரெல்லாம்? அப்ப என்னென்னலாம் வாழ்வியல் பரிகாரத்துல சொல்லலாம், எந்தெந்த பொருளை வச்சுக்கிட்டு வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நான் எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த வாழ்வியல் பொருள்லாம் தெரியல. எல்லாருமே எல்லாம் என்ன பண்றாங்க, யாருமே எதுவும் சொல்லி கொடுக்கறதில்ல. சூச்சகமா பேசுறாங்களே தவிர விஷயத்தை யாரும் ஓப்பனா சொல்லி இதுவரையிலும் யாரும் கொடுக்கல. ஏன்னா இந்த கருத்தரங்கத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு எல்லாருமே நம்மளை கொஞ்சம் என்ன சொல்லுவார் சார் அப்படின்றத நம்பிக்கையில வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நாங்க வந்து ஒரு நல்ல நிலையை கொடுத்தாதான் எனக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதில்ல, உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சா நான் நல்லா இருப்பேன். எவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த சூரியனுக்கு உண்டான பொருள்களை முதல்ல எழுதிங்க. இந்த சூரியனுக்கு நீங்க எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சிறுகீரை, முருங்கைக்கீரை, விளாம்பழம், முருங்கைக்காய், வெங்காயம், பசும்பால், வாழைப்பழம், கடலைப்பருப்பு, மஞ்சள் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, நல்லெண்ணெய், தயிர், அவரைக்காய், வெண்டைக்காய், மாம்பழம், அப்பளம், கோதுமை, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெண்ணெய். இப்போ இதெல்லாம் இந்த பொருள்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம நார்மலாக வரக்கூடிய பொருள் தான். இதை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்வியல் பரிகாரம் பார்க்கறது அப்படின்றது ஒரு உதாரணம். அப்புறம் என்ன திருப்பி சொல்கிறேன் எல்லாத்துக்கும் 12 ராசிக்கும். இப்போ சூரியன் அப்படின்றது நம்ம கோதுமைன்னு தெரியும், நவதானியம் அவருடைய பொருள். இந்த கோதுமை இருக்கக்கூடிய நிலையில இந்த கோதுமையை இப்போ ஒரு கிரகம் கெட்டுடுச்சுன்னு வச்சுங்க. இந்த கோதுமையில சூரியன் இன்னைக்கு சூரிய திசையில சூரிய புக்தி நமக்கு சரியில்லாம இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கோதுமையை எடுத்து நவதானியத்துல சூரியனுக்கு உகந்த பொருள் கோதுமை. இந்த கோதுமையை நீங்க அழகா பரப்பி 6 விளக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய ஓரையில போட்டு வணங்கி, இப்ப நான் சொன்ன பொருள்ல எந்த பொருள் வேணாலும் தானம் கொடுக்கலாம் ஐயா. புரியுதா? இப்படி நீங்க கொடுக்கும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். நல்லா புரியுதா? இப்ப இந்த கோதுமையை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன பொருள்ல
யாருக்கு வேணாலும் இந்த பொருளை வாங்கி 6 நம்பர்ஸ் கணக்கில் கொடுத்துடலாம். 6 பேர்த்துக்கு 6 கிலோ வெண்டைக்காய், 6 பேர்த்துக்கு ஒரு 6 மாம்பழம். இப்படி நீங்க கொடுக்கும்போது இதுல 9 கிரகமா ஆட்கொண்டிருக்குது. அப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியே வரலாம். இதுக்காக சூரியனார் கோயில் போய் ஒரு 6 விளக்கு நீதிவம் போட்டு அங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு இம்மா தூரம் உங்களை அனுப்ப முடியாது. சூரியன் கெட்டுட்டார், உடனே நம்ம என்ன பண்ணோம், சூரியனுக்கு உண்டான பொருளை ஒன்று தானமாக கொடுக்கலாம், அதுக்கடுத்து அதை பயன்படுத்தி பண்ணலாம். இப்போ கோதுமை அல்வா கொடுங்க, கோதுமை ரொட்டி கொடுங்க, கோதுமையை பரப்பி விளக்கு போடுங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு நல்ல நிலை கிடைச்சிடும். அடுத்தது சந்திரன். சந்திரனுக்கு பச்சரிசி நெல், இது தானியம். இதுல இன்னும் 100 ஏகப்பட்ட வாழ்வியல் சொல்லலாம். இது ஏகப்பட்ட சமாச்சாரம். நாங்கள் உங்ககிட்ட சிம்பிளா டைம் இல்லைன்றதுக்காக சொல்லி நிற்கிறோம். பச்சரிசியும் எடுத்துக்கலாம், நெல்லும் எடுத்துக்கலாம். இதுதான் சந்திரனுக்கு உண்டான நவதானியம். அடுத்தது பெருங்காயம், முள்ளங்கி, பேரிச்சம்பழம், பசு நெய், வாழைப்பூவு, வாழைக்காய், கருணைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய், கொய்யாப்பழம், பூசணிக்காய், கல்யாண பூசணி, பூசணிக்காய், பலாக்கொட்டை, மொச்சக்கொட்டை, வாத்து முட்டை, கடலைப்பருப்பு. இது சந்திரனுக்கு உண்டான பொருள். அப்ப இந்த சந்திரனுக்கு உண்டான பொருளை வச்சுக்கிட்டோம் நம்ம வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம். இதுல இந்த எண்ணியிலையும் பயன்படுத்தலாம். முதல்ல சொல்லிக்கிறேன், 2, 11, 20, 29 சொல்லியிருக்கிறோம். அந்த 2, 11, 20, 29 போக மிச்சம் இருக்குது நிறைய எண்கள் 2ல் 108 பாதத்துல. அந்த நம்பரிலையும் நீங்க பயன்படுத்தும் போது நல்ல நிலையை அடையலாம். அதுக்கு அடுத்தது குருவுக்கு. குருவுக்கு தானியம் கொண்டக்கடலை. அப்ப இந்த நேரம் ஆகுமே, இதை முடிச்சுட்டேன்னா இந்த 12 மட்டும் முடிச்சுட்டா வேலை வச்சிரும். எப்படி இதோட நிறுத்திக்கலாமா? இதோட நிறுத்தி. அப்ப குருவுக்கு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். குருவுக்கு நீங்க கொய்யா, பப்பாளி, அன்னாச்சி பழம், திராட்சை, மாதுளம்பழம், கீரை வகைகள், இதை நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் சார். மற்றவங்களுக்கும் அன்னதானமாக கொடுக்கலாம். இதையும் சொல்லிடுறேன். நாங்கள் மட்டுமே கொடுத்துட்டா நாங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, நீங்களும் சாப்பிட்டு. இந்த மாதிரி இந்த வாழ்வியல் பரிகாரத்தை நம்ம பலவிதமாக பண்ணலாம். நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் கொடுக்கலாம். இதில் சின்ன பிரச்சனைகள் என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனைக்கு போறீங்க, அந்த பிரச்சனை அங்கே கொஞ்சம் பலமாக இருக்குது, தகராறு ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒரு பஞ்சாயத்துக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு போங்க, தலைவலியே வர. சாயந்தரம் கொண்டாந்து தலையை சுற்றி சாக்கடையில் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது புதனுடைய ஆதிக்கம். நம்ம அட்வொகேட்டு போகிற மாதிரி அர்த்தம் அது கையில். அதனால அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துறாரு. இது ஒரு சின்ன பரிகாரம் தான், நல்ல வேலையை செய்யும். இதற்கடுத்து எனக்கு தடங்கள் ஆகுது சார் எதில் போனாலும் அப்படின்னா, 11 வெத்தலையை ஏற்றி கீச்சு தலையை சுற்றி முக்குட்டில் போட்டு போ, அந்த காரியம் தடை நீங்குது. இது தடைக்கு உண்டான நிலைகள். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். அதாவது இந்த பரிகாரங்களை கிட்டத்தட்ட ஏகப்பட்டதை சொல்லலாம், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த தானியத்தை வச்சுக்கிட்டு சொல்லலாம், பழத்தை வச்சுக்கிட்டு சொல்லலாம், அதுக்கடுத்தது பொருளை வச்சுக்கிட்டு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஜெயிக்க வைக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஜெயிக்கலைன்னா வரவங்களை ஜெயிக்க வைக்க முடியாது. அப்ப எல்லா ஜோதிடரும் நாம ஜெயிக்கணும் அப்படின்ற நிலையில வாங்க. அதே போல நீங்க நல்ல நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, எல்லாருமே தேக்கு மர பெட்டி வாங்கி வச்சுக்கங்க. தேக்கு மர பெட்டியில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7க்கு நான் சொல்லக்கூடிய பொருளை பச்சை துணியில கட்டி நீங்க கல்லாவில் வச்சு தொடர்ந்து நீங்க பணம் வைக்கும்போது நல்ல நிலை கிடைச்சிடும். நொச்சி வேர் எல்லாத்தையும் கேட்டு கேளுங்க. காப்பு கட்டுன்ற அவசியம் இல்லை,
காப்பு கட்ட தெரிஞ்சா கட்டுங்க, இல்லைன்னா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துங்க. நொச்சி வேர். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நொச்சி வேர் முடிஞ்ச உடனே வசம்பு. வசம்புக்கு அடுத்தது உங்களுக்கு வெந்தயம். வெந்தயத்துக்கு அடுத்தது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கு அடுத்தது உப்பு. உப்புக்கு அடுத்தது உங்களுக்கு ஏலக்காய். ஏலக்காய்க்கு அடுத்தது கிராம்பு. கிராம்புக்கு அடுத்தது பட்டை. இது கூட குப்பைமேனி வேறு. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதையே நீங்க ஒரு மூட்டையா கட்டி நீங்க ஊதுபத்தி காட்டி வெள்ளாவளை வச்சுட்டு நீங்க தொடர்ந்து பணத்தை நீங்க வச்சு பயன்படுத்தும் போது நல்ல நிலை கிடைக்கும். நிறைய விஷயங்கள்ல குளிகை நேரத்தை பார்த்து பொட்டியில பணம் வைங்க. எல்லா நாள்லையும் குளிகை நேரத்தை பார்த்து பணத்தை பொட்டியில வைங்க. அதே போல கடன் கொடுக்கறதுக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை சனி ஓலை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓலை, இந்த மாதிரி டைம்ல குளிகை நேரத்தில் கொடுங்க. இப்படிலாம் நீங்க கொடுக்கும்போது ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய நிலை. எல்லாருக்கும் நல்ல இன்னும் நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் கொடுக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நமக்கு டைம் பத்தாதால இதுவரைக்கும் பொறுமை காத்து என்னுடைய உரையை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப சந்தோஷம். சிறப்பா பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மேன்மேலும் உங்க பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.